ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் எடிட்டிங் ஜோன் சேனல். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீடியோவில் தெரிகிற மாதிரி சூப்பரான ஃபோட்டோ எடிட்டிங்கை எப்படி ஈஸியாக பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். இந்த ஃபோட்டோ எடிட் பண்ண உங்களுக்கு ஸ்னாப்சீட் ஆப் தேவைப்படும். அந்த ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்ஃப்ரன்ஸ் இப்படி தான் இருக்கும். அதில் சென்டராக இருக்க ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோவை நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா விண்டேஜ் ஐக்கன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நம்பர் 12 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு அட்ஜஸ்ட் பண்ணுற ஐக்கன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்விப் பண்ணால் சேச்சுரேஷன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், லெஃப்ட் சைடு இழுத்தா 100 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி ஒயிட் பேலன்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே அட்ஜஸ்ட் பண்ணுற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டெம்பரேச்சர் 7 டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கீழே சென்டராக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் ஆட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை உங்கள் ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே சென்டராக இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் லைட்டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ எடிட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஸ்மால் ஆரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. சென்டராக இருக்க ப்ரஷ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இன்ட்டு பக்கத்தில் இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எரேஸ் பண்ணுற மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு கீழே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க பேக் அரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி லைட்ரூம் ஆப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ லைட்ரூம் ஆப்பில் ஆட் ஆயிரும். லைட்ரூம் ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் ஃபோட்டோ ஆட் பண்ணுற ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அதில் காப்பி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த செட்டிங் இப்போ காப்பி ஆயிரும். மேலே இருக்க பேக் அரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்னாப்சீட்ல இருந்த நீங்க ஷேர் பண்ண ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி அதில் பேஸ் செட்டிங்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் டு டிவைஸ் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஃபோட்டோ உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.